என்னங்க சொல்லுங்கள். எங்கள் ஊர் கொஞ்சம் விலை சார். சுடுகாட்டுக்கு ஃபஸ்ட்டு பாதை, அந்த பாதையில் வீடு தான் கட்டி வீடில் அவங்க மறைச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி வாரோம். எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. தண்ணி வசதி இல்லை, கட்டி கொடுத்த மண்டபம் இடிஞ்சு கிடக்கு, சுடுகாட்டுக்கு பாதை இல்லை, எதுவுமே இல்லைங்கிற வசதி. ஆனால் எங்களுக்கு எங்கள் ஊர் பிரசிடண்ட் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்காரு. இதுக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். சரி, உங்கள் ஊர் பிரசிடண்ட் பேர்? சர்க்குணம் மார்த்தாண்டம், குட்டம் சர்க்குணம் மார்த்தாண்டம். அவர் ஊர் எதுவுமே எடுக்க மாட்டேங்காரு. இவ்வளோ பாடி கொண்டு வரணும். ரெண்டாவது தண்ணி கூட எல்லாமே அங்கேருந்து சிமெண்ட் வரும் கூட தண்ணி கிடையாது. எல்லாமே கொண்டு வரலாம். இதுக்கு எனக்கு தக்க நடவடிக்கை வேணும். எங்கள் ஊர் பிரசிடண்ட் பேர் சர்க்குணம் மார்த்தாண்டம். அவன் நாடார் கிடையாது, சர்க்குணம் மார்த்தாண்டம். போலீஸ் கமிஷனர் எல்லாமே பேசிட்டாங்க. எல்லாருமே நீங்கள் அதுக்கு தக்க நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் சார். உங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போங்கட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர் பெட்டிஷன் வச்சாதான் கலெக்டர் மனு இது பண்ண வரான். ஆனால் அவர் வைக்க மாட்டாங்க. என்ன காரணங்கிறத கவர்மெண்ட் தான் பார்க்கணும். எங்களுக்கு முதலமைச்சரும் உதவி கூட பேயாச்சு, எதுவுமே நடக்கல. சீக்கிரம் எடுக்க வைங்க. இது எடுத்து எங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வீடு கட்டணும் கேட்குறோம். ஒரு மனசை செத்து போனவனா தூக்கிட்டு வர்றதுக்கு கேட்குறோம். அது இல்லைன்னா இப்போ என்ன கவர்மெண்ட் வருமா சார்? இது இப்போ சபாநாயகருக்கு அப்பாவும் சொல்லிட்டு போனார், விஎஸ்ஆர் சொல்லிட்டு போனார், எங்களுக்கு 5 ஏக்கர் சுடுகாடு தரோம், எல்லாமே செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னாப்புல. எதுவும் வரல, செவச்சோரும் வரல, எதுவுமே வரல. அப்போ சபாநாயகரும் வரல, விஎஸ்ஆர் ஜெகதீஷும் வரல, எதுவுமே செய்யலை. என்னதான் வழி? அடுத்து அவ்வளோ பண்ண நாங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எல்லாம் இது வேண்டிதான். அதாவது முதலமைச்சரே வேண்டாம். சார் ஓட்டு வைக்கணும், எல்லாம் வராங்க, ஐடி கார்டு எல்லாம் வராங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம். வெள்ளக்கார ஆட்சியே பரவாயில்ல.